இதாங்க இந்த பாட்டு. இப்ப பாட்டுக்குள்ள போங்க. முதல்ல இந்த குறட்பாவை படிங்களேன். துன்றும் பவ துயரும் இன்பும் துணை பொருளும் இன்றுன்னு நீ சொல்றியே, இது எவ்வாறும் இல். என்னப்பா பேசுற? நீ என்ன சொல்ற? இந்த பிறவி துன்பம், அப்புறம் இதிலேருந்து நீங்கி நான் அடையக்கூடிய முக்தி இன்பம், இந்த 2யும் நான் அடையறதுக்கு எனக்கு துணையா இருக்கக்கூடிய இறைவன், இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நீ சொல்றியே, இது எந்த வகையில பார்த்தாலும் ஏற்க முடியாதுப்பா. எந்த வகையில பார்த்தாலும் இத ஏற்க முடியாது. ஆனா நீ இதெல்லாம் சொல்றல்ல, இதெல்லாம் இல்ல, இல்ல, இல்லன்னு சொல்றல்ல. அப்ப இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. இருக்கிற பொருள நீ இல்லன்னு சொல்றன்னா, உன்னை எது அப்படி சொல்ல வைக்குது? இருக்கிற பொருளை நீ இல்லை என்று சொல்லுகிறாய் என்றால், உன்னை அவ்வாறு சொல்ல வைப்பது எது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கு பேரு தான் நாங்க ஆணவம்னு சொல்றோம். யோசிச்சு பாரு என்று ரொம்ப அழகா இந்த பாடலை, இந்த குறட்பாவை அமைத்திருக்கிறார். ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாமே. பவ துயர். பவம் என்றால் பிறவி. பிறவி என்பது துன்பம். துன்றும். துன்றும்னா ரொம்ப நெருங்கியன்னு அர்த்தம். நெருங்கியன்னா செறிந்த. எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான். எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம்தான். விதவிதமான கஷ்டம். அப்போ தொடர்ந்து நான் கஷ்டத்திலேயே தான் கிடக்கிறேன். அப்ப இடைவிடாது என்னை நெருக்கி துன்பத்தில் ஆழ்த்துகிறது இந்த பிறவி. அப்ப இந்த பிறவி துன்பம். இன்பம். துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம் இருக்கும்ல. உயிர் இயல்பாவே துன்பத்துல கிடக்க ஆசைப்படாது இல்ல. அப்ப இந்த துன்பத்துல இருந்து நீங்க இன்பத்துக்கு போகணும்னு நினைப்பியா இருக்க மாட்டியா? அப்ப இன்பம் இருக்குல்ல. அப்ப இந்த பிறவி துன்பம், இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு நீ அடைய போற பேரின்பம் இல்லையா? பேரின்பம். அதான் நம்ம முக்தி, வீடு, மோட்சம்னு சொல்றோம். அந்த பேரின்பம். இந்த 2க்கும் துணை பொருள் இருக்கணுமா வேண்டாமாப்பா? இந்த 2யும் எது உனக்கு தருது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ பிறவியில உனக்கு துன்பத்தை தருவது எது? ஏதோ ஒரு பொருள் அதுக்கு காரணமா இருக்கணுமா? இல்லையா? அதே மாரி இன்பத்தை தருவது எது? அதுக்கு ஒரு பொருள் இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் இல்லவே இல்லன்னு சொல்றியே. ஆணவம் என்ற ஒன்று இல்லை. கடவுள் என்ற ஒன்று இல்லை. வீடு என்ற ஒன்று இல்லை. எத கேட்டாலும் இல்ல, இல்ல, இல்லன்னு சொல்றியே. இதெல்லாம் இருக்கிறது. இருக்கிற பொருளை இல்லை என்று சொல்லுவது எதனால நடக்குது? அப்ப ஏதோ ஒன்று உன்னுடைய அறிவை மறைத்து இருக்கிற பொருளை இல்லை என்று உன்னை உணர வைக்கிறது. அந்த பொருளே ஆணவம். யோசிச்சு பாருன்னு சொல்றாரு இந்த பாட்டுல. இது உணர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல இங்க எடுத்ததுமே எங்க கதை ஆரம்பிக்குதுன்னா பவ துயர். இந்த பிறவி துன்பம்னு நான் உணர்ந்தாதாங்க இந்த பாட்டை நான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தான் பிறவி இன்பமா இருக்கே. பிறவி இன்பங்க. தெரியாதா உங்களுக்கு? நாளைக்கு ஒரு பெரிய இன்பம் காத்துட்டு இருக்கு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், வேர்ல்டு கப் மேட்ச். எவ்வளவு பெரிய இன்பம் தெரியும். என்னமோ பிறவி துன்பம்ங்கிறீங்க. பிறவி இன்பங்க. நல்ல வேளை இந்த கிளாஸ் நாளைக்கு வைக்கல பேராசிரியர். இல்லன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா, மேட்ச் பார்க்கறதான்னு தடுமாறி இருப்பேன். இந்த பக்கம் மேட்ச் ஓட விட்டுட்டு சைலண்ட்ல போட்டுட்டு இத கேட்கறதா அரைகுறையா கேட்டுட்டு உட்கார்ந்திருப்பேன். நல்ல வேளை. பிறவி எப்படிங்க துன்பமா இருக்க முடியும்? இப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த குறள் புரியவே புரியாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலக வாழ்க்கை, இந்த பிறவி என்பது துன்பம் என்பதை நாம் முதல்ல உணரணும். அத உணராதவர்களுக்கு இந்த குறள் புரியவே புரியாது. இப்ப நம்மெல்லாம் பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த பிறவி இன்பம் தானே. இத இன்னும் நம்ம முழுசா இத துன்பம்னு நம்ம உணரல. துன்பம்னு உணர்ந்தா தானங்க இதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும். நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரலன்னா, இது துன்பம்னு நாம இன்னமும் உணரல. இதான் பாயிண்ட். அப்படி உணர்ந்திருந்தால், பிறவி துன்பம் என்று உணர்ந்திருந்தால், அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப அந்த துணை பொருளை தேடுவியா? தேட மாட்டாயா? தேடுவல்ல. அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லன்னு எப்படி நீ சொல்லலாம்? துன்பம்னு ஒத்துக்கிற. அப்ப துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. காரணமாய் ஒரு பொருள் இருக்கணும்ல. அது இல்லவே இல்லன்னு எப்படி சொல்லுவ? நீ அப்படி சொல்றத எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாது. எவ்வாறும் இல்.
என்று இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. எவ்வாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த விதத்திலும் ஒத்துக்க முடியாதுன்றாருல. எந்த விதத்திலும்னா என்ன தெரியுமா பொருள்? 3 அளவைகளாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 அளவைன்னா என்ன? காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை இருக்குல்ல. அதத்தான் இங்க திரையில உங்களுக்கு என்னவா காமிச்சிருக்கோம்? அனுபவம், யுக்தி, சுருதி அப்படின்னு காமிச்சிருக்கோம். அனுபவம் காண்டல் அளவை, யுக்தி கருதல் அளவை, ஸ்ருதி உரை அளவை. எந்த அளவைய கொண்டு நீங்க அளந்து பார்த்தாலும், இந்த பிறவி துன்பத்திற்கு காரணமாய் ஒரு துணை பொருள் இருந்தே தீரணுங்கிறத எந்த விதத்துல நீங்க பார்த்தாலும் மறுக்க முடியாது. ஆனா நீ இல்லன்னு சொல்ற. அப்படின்னா, உன்ன அப்படி சொல்ல வைக்கிறது, உண்மைய உன்ன உணர விடாம தடுக்கிறது, ஒரு பொருள் இருந்தே ஆகணும். அதுக்கு பேர் தான் ஆணவம். இதாங்க இந்த அற்புதமான 21வது பாட்டு. இது என்ன சொல்லுது? இந்த 4ம் இல்லன்னு சொல்லுது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் 4ஆ பிரிக்கிறோம். எப்படி? பிறவி பெரும் துன்பம். இந்த துன்பத்திற்கு காரணம். இது 2 பாயிண்ட். அப்புறம் இந்த துன்பத்திலிருந்து விலகி பேரின்பத்தை அடைவோம்ல, அந்த பேரின்பம். அந்த இன்பத்திற்கு எது காரணம்? அப்போ மொத்தம் 4 இருக்கு. பிறவி பெரும் துன்பமா? ஆமா. அதான் நம என்று சொல்லப்படுகிறது 5 எழுத்துல. துன்பத்துக்கு காரணம் என்ன? அதான் மலம். அதான் ஆணவம். அப்ப இந்த துன்பத்திலிருந்து நீங்கி இன்பம் அடைய போகிறோமா இல்லையா? அடைய போறோம். அதான் பேரின்பம். அந்த பேரின்ப நிலையை தான் சிவா என்று நம்ம 5 எழுத்துல சொல்றோம். இப்போ துன்பம் நமல கிடக்கிறது யாரு? ஏன்? நாளைக்கு சிவா பேரின்ப நிலைக்கு போறது யாரு? ஏன்? அதான் நம சிவாய. இதான் நம சிவாய. அப்ப அந்த இன்பத்திற்கு எது காரணம்? திருவருள் தான். அப்போ துன்பத்திற்கு காரணமாய் இருக்கிற ஆணவம், அதான் இருள் மலம். அத பத்தி பேசுறது தான் இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கிற 3வது அதிகாரம். பேரின்பம்னு சொல்றீங்களே, அது எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? பெருமானுடைய திருவருள். அத பத்தி 4வது அதிகாரத்தில்